இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எக்ஸாம்ன்றனால குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேகமாகவே விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 11:30க்கும், செகண்ட் பாப்பாவுக்கு 10:15க்குள்ளே விட்டுருவாங்க. அதுக்குள்ளே சமையல் முடிச்சுட்டு போகணுன்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட மசியல் செஞ்சு வச்சுட்டேன். சாதமுமே ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குமே பார்த்திங்கன்னா வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வறுவல் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பசங்களையுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக வீடு மட்டும் ஹால் மட்டும் கூட்டுற வேலை இருந்துச்சு. பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், அவளுமே கூட்டி விட்டுட்டா. உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு 3 பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே நான் இன்றைக்கி சக்தி சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. சாதமே பார்த்திங்கன்னா வெந்துட்டு தக்காளி மசியல் சேர்த்து கலந்து இறக்கணும்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.